गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरुर्ध्वजाय विद्महे कलिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रः प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2.5 வருஷத்துக்கு மேலையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் நான் கேட்டது படித்ததெல்லாம் தொகுத்து வழங்கின்னு இருக்கேன். அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு, ஆனால் நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்பள், படிச்சிருப்பள். பெரியவா எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்ரீமடம் கேம்ப் வருதோ அங்கெல்லாம் சுத்த வட்டாரத்துலேருந்து எல்லாரும் வந்து பார்ப்பா, ஆசீர்வாதம் வாங்கிப்பார். ஏன்னா பெரியவா மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், அப்பாற்பட்ட ஒரு முனிவர், முனிவர். அவர் முக்காலமும் உணர்ந்து, அதாவது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய மறு உருவம்னே சொல்லலாம். நான் சொல்ல போற இந்த நிகழ்வுல பார்த்தோம்னா பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்காங்க. பெரியவா பார்த்தோம்னா அப்பப்போ மௌன விரதம் இருக்கிற வழக்கம். இந்த மௌன விரதத்தும் போது பார்த்தோம்னா யாரையும் பார்க்க மாட்டா பெரியவா. ஏன்னா யாரையாவது பார்த்தா பேச வேண்டியிருக்கும். மிக பெரிய தலைவராக இருப்பா, அடுத்த வேற நாடு தலைவராக இருப்பா. அதனால நார்மலாக அந்த மாதிரி விரதம் இருக்கிற அன்னைக்கு அவர் யாரையும் பார்க்குற வழக்கத்தை வச்சுக்கிறது கிடையாது. அதுவும் நான் சொல்கிறேன், அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு அவர் காஷ்டமௌனம்னா சைகையால கூட பேச மாட்டார். நார்மலாக திங்க வாங்க பொண்ணு விரல் நீட்டி கூப்பிடுறது, கை நீட்டி கூப்பிடுறது, அது கூட செய்ய மாட்டார். காஷ்டமௌனம் அன்னைக்கு அவர் பெரியவா. அந்த மாதிரி நடந்த அந்த காஷ்ட மௌன தளத்தின்னைக்கு நடந்த ஒரு அற்புத நிகழ்வு தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். பார்க்கலாமா? நான் சொல்ற அன்னைக்கு காஷ்ட மௌனம் பெரியவா. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 30-35 குழந்தைகள் இருக்கும். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாம் சின்னஞ்சிறுகள். 5வது 6வது தான் மேக்சிமம் படிக்கிறவாளா இருக்கும். மொத்தம் கையை பிடிச்சின்னு 2 டீச்சர், ஒரு லேடி டீச்சர், ஒரு ஜென்ஸ் டீச்சர். அவளை கூட்டு உள்ள வந்துட்டா பெரியவாளை பார்க்கறது. உள்ள வந்ததுக்கு பாரிஷாதருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இன்னைக்கு பெரியவா யாரையுமே பார்க்க மாட்டா, காட்ட மௌனம் பண்ணி. டீச்சரும் அந்த 2 டீச்சரும் கெஞ்சரா பாரிஷாத்தை எப்படியாவது பார்த்துடும், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கும், இவாளெல்லாம் இந்த குழந்தையெல்லாம் பெரியவாளை பார்க்கணும், அவர் முன்னால அந்த சொலத்தனங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறா அப்படி சொல்லி கெஞ்சரா. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு இவருக்கு என்ன தோணித்தோ தெரியல, பாரிஷதருக்கு அவருக்கே கண்ணில் ஜல 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 தண்ணி வரைஞ்சி. இவ்வளோ கெஞ்சனத்துக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம்னா இருந்தா எப்படி, என்ன வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ள போறாரு பெரியவாள். விராட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கா பெரியவா, உங்களை பார்க்கணுமா, ஒரு 35-40 குழந்தை உங்க முன்னால சோகங்களை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும் வந்திருக்கான்னு சொன்ன உடனே, அந்த மாதிரி காஷ்ட மௌனத்தின் போது வெளியில யாரையுமே பார்க்காத பெரியவா டக்குன்னு அவளை வர சொல்றாங்க. எல்லாரையும் இங்கேயே வர சொல்லலாம், இந்த ரூமுக்கு முன்னாடி உட்கார சொல்லலாம், ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லிட்டார். பாரிஷதருக்கு தூக்கி வாரி போடுறது. ஏன்னா அந்த மாதிரி சமயங்களில் பெரியவா எவ்வளோ பெரிய உயரதிகாரிகள், உயர்ந்த தலைவர் இருந்தாலும் கூட பார்க்க மாட்டான். அன்னைக்கு காஷ்ட மௌனத்தன்னைக்கு பேசுறது பாரிஷதருக்கு ஆச்சரியமா படுது. எல்லா குழந்தைகளும் அவர் முன்னால் உட்கார்ந்தது, ஸ்லோகங்களை சொல்லித்து. பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். 10 நிமிஷம் அந்த குழந்தைகளோட அளவலா விட்டு எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதித்து, தனித்தனியா ஆசீர்வதித்து, தனித்தனியாக கூப்பிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சார். பாரிஷதர் பெரியவாள்கிட்ட கேட்டே விட்டார், வேலை போனாலும் பரவாயில்ல கேட்டார். போய் பெரியவா சமைக்கணும், என்ன தப்பா நினைக்காதீங்க, காஷ்ட மௌனமா இன்னைக்கு நீங்க எந்த ஒரு உயர்ந்த தலைவர் வந்தா கூட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நீங்க எப்படி பெரியவா நீங்க பேசினேன், மௌனத்தை எப்படி கலைச்சிகள் அப்படி. பெரியவா ஒரு நிமிஷம் புன்முறுவல் பூத்துண்டு அந்த பாரிஷதரை பார்த்து சொல்றார், நீ சொன்னியே, என்ன சொன்ன நீ? நீ சொன்ன உடனே நான் மௌனத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
நீ எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான்னு சொன்னேன். அவள் எல்லாரும் வேலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற பார்வையற்றோர் பள்ளியிலேருந்து வந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா? பார்வையற்றோர் பள்ளியிலேருந்து வந்தப்போ அந்த குழந்தைகள் என்னை பார்க்கணும்னு வரல. ஏன்னா அவளுக்கு அந்த பார்வை திறன் கிடையாது. என்னுடைய குரலை கேட்கணும் இல்லையா? அந்த ஆசையை கூட நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னா எனக்கு என்ன பெரிய மௌனம் வருது வேண்டி கிடக்கு. அந்த குழந்தையில என் குரலால் மகிழ்விக்கிறத விட வேற எந்த ஒரு விஷயமே எனக்கு பெருசாக படலை அப்படின்னு சொல்லி தரிசனத்தை சொல்றார். நல்ல அற்புதமான நிகழ்வு பாருங்க. தன்னுடைய காஷ்ட மௌனத்தை கூட கலைச்சு அந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தையும் மகிழ்ச்சி ஆக்கின பெரியவாளை கடவுளுக்கு ஒப்பா சொல்றதை தவிர வேற எந்த ஒரு சமநிலையுமே நம்ம படுத்தப்படாது. ஏன்னா சாட்சாத் பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. இந்த மாதிரி பல அற்புத நெகிழ்ச்சியான நிகழ்வுல பெரியவர் நடத்தியிருக்கார். வரும் வாரங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த வியாழக்கிழமை உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர், எல்லாருக்கும் நமஸ்காரம்.